கடல் பல்வேறு இடங்களில் சீற்றமாக காணப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்தது. மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் செல்லக்கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் தீயணைப்பு உதவி அலுவலர் ஜமுனா ராணியோடு நமது செய்தியாளர் காமராஜ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஆமா, வணக்கம். இப்ப நம்ம புயல் பாதுகாப்பு முன்னிட்டு என்னென்ன மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு முன்னெச்சரிக்கை மேற்கொண்டு இருக்கு? சார், விழுப்புரம் மாவட்டம் தலைமையிடத்து உதவி மாவட்ட அலுவலர், என் பெயர் ஜமுனா ராணி. நமது துறையின் இயக்குநர் அவர்களின் உத்தரவுப்படியும் மாவட்ட அலுவலர் அவர்களின் உத்தரவுப்படியும் இன்று கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் ஃபெஞ்சல் புயலை முன்னிட்டு நமது நிலையத்தில் அனைத்து உபகரணங்கள், அதாவது நமது மாவட்டத்தில் மொத்தம் 9 தீயணைப்பு நிலையங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 200 பணியாளர்கள் இருக்கிறோம். எல்லாரும் இந்த மொபிலைசேஷன் படை திரட்டும் பணி அப்படின்ற முறையில பணியிலே இருக்கிறோம். வீட்டுக்கு போகாம 24 மணி நேரமும் பணியிலே அமர்த்தப்பட்டுள்ளோம். அனைத்து விதமான உபகரணங்களும் எங்கிட்ட இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ரப்பர் போட் இருக்கு நம்ம மாவட்டத்துல. ஒரு 12 பவர் ஷா இருக்கு. அதுக்கப்புறம் தேவையான மற்ற அனைத்து எக்யூப்மெண்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. பணியாளர்கள் இப்ப தொடர்ந்து எந்த விதமான மீட்பு பணிகள் அழைப்பு வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளும் பொருட்டு தயார் நிலையில இருக்கிறோம். 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு துறையா இருந்துட்டு இருக்குது. எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டு அனுப்புறது நிலைப்படுத்திருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம 4 குழுக்களா பிரிச்சிருக்கிறோம். நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு வளவனூர், கண்டமங்கலம், காணை அண்ட் விழுப்புரம் 4 குழுக்களா பிரித்து பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வெளியில் உள்ளார்கள். மேலும் நிலையத்திலேயும் பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். மரக்கான பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகம் காணப்படுது. அதனால பாதிப்பு ஏற்படுத்த அந்த இடத்துல செல்வதற்கான தயார்நிலை படுத்தப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம குழுக்கள் அங்க அனுப்பியிருக்கோம். அவங்களுடைய மரக்கான நிலைய தீயணைப்பு நிலைய பணியாளர்கள் தவிர்த்து விழுப்புரம் மாவட்டத்தில இருந்து நம்ம விழுப்புரம் நிலையத்தை சார்பாக ஒரு குழு அங்க அனுப்பியிருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தீயணைப்பு நிலையத்துறை அதிகாரிகள் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த புயலை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்டு இருக்காங்க. விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவு சீமானுடன் காமராஜ்.